நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு சிறந்த கலைஞன் நம்மளை விட்டு ஏதோ ஒரு நாள் பிரிவாங்க. ஆனா, அவங்க விட்டுட்டு போற நல்ல படைப்புகள் எப்போதும் இருக்கும். நம்ம மனசுலயா இருக்கட்டும், இந்த உலகத்திலயா இருக்கட்டும். அதனால பாரதி ராஜா சாரோட சிறந்த 5 படங்கள பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம 5வதா பார்க்க போற படம் பேரு அலைகள் ஓய்வதில்லை. இது 1981ல ரிலீஸ் ஆன படம். ஒரு பக்கம் கார்த்திக் ஹீரோவா நடிச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கம் ராதா ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க. 2 பெரிய ஸ்டாருக்குமே இதுதான் வந்து ஒரு டெபியூ ஃபிலிமா இருந்துச்சு. 4வது இடத்துல இருக்கிற படம் பேர் வந்து வேதம் புதியது. இது வந்து 1987ல ரிலீஸ் ஆன படம். இதுல மெயின் ரோலா வந்து சத்யராஜ் நடிச்சிருந்தாரு. பாலு தேவர் என்ற கேரக்டர்ல. 3வது இடத்துல இருக்கிற படம் பேர் வந்து சிகப்பு ரோஜாக்கள். இது 1978ல ரிலீஸ் ஆன படம். இதில் வந்து கமல்ஹாசன் ஸ்ரீதேவி மெயின் ரோலாக நடிச்சிருந்தாங்க. இதில் வந்து பாரதி ராஜா சார் வந்து கமல்ஹாசனோட நெகட்டிவ் ரோலை சூப்பராகவே காமிச்சிருப்பாரு. 2வது இடத்துல வந்து முதல் மரியாதை. இது 1985ல் ரிலீஸ் ஆன படம். இதில் வந்து சிவாஜி கணேசன் தான் வந்து மெயின் ரோல் பண்ணியிருந்தார். முதல் இடத்துல வந்து நிறைய பேருக்கு இந்த படம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 16 வயது நிலை. இது வந்து 1977 ரிலீஸ் ஆன படம். ஒரு பக்கம் கமல்ஹாசன் ஹீரோவாகவும், இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் வில்லனாகவும் நடிக்க வச்சிருப்பாங்க. ஸ்ரீதேவி இந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. இப்போ முடியுமே நிறைய பேருக்கு வந்து இது ஒரு கல்ட் கிளாசிக்காக தான் இருக்கும். நான் இப்போ வந்து இந்த வீடியோவில் ஒரு 5 பாரதி ராஜா சார் படம் சொல்லியிருப்பேன். இதை தவிர நிறைய படம் அவர் எடுத்திருக்காரு. வேறு லாங்குவேஜ்லையும் எடுத்திருக்காரு. எந்த பாரதி ராஜா சார் படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்ப்போம்.